வாங்க வணக்கம், வெல்கம் டு குக்கீஸ்வெல் சேனல். இன்றைக்கி குக்கீஸ்வெல் சேனலில் சிப்பி காளான் வச்சு கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு பேன் எடுத்துக்கிறேன். அதில் 2.5 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கிறேன். 4 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை பருப்பு, வறுத்த நிலக்கடலை பருப்பு தாங்க, அதையும் சேர்த்துக்கிறேன். 10-12 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா முந்திரி பருப்புலாம் கலர் மாறணும். அப்புறம் 4 வரமிளகாயை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு பல்லாரி வெங்காயம், மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் வதக்கிக்கலாம். நாலு தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டு வதக்கி விடுங்க. தக்காளி ஈஸியாக வதங்கிடுங்க. உப்பு போட்டு வதக்கினா தக்காளி சீக்கிரமே வதங்கிடும். நான் இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூளும் 1 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூளும் சேர்த்துக்கிறேன். இதே இது உங்கள்கிட்ட நார்மல் மிளகாய் தூள் தான் இருக்குன்னா 1/2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. இதை மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா மசித வரைக்கும் வேகட்டும். நான் 200 கிராம் சிப்பி காளான் எடுத்திருக்கேன். அதை நல்லா 2 தடவை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கிடணும். கழுவிக்கிட்டு இப்படி இதழாக பிச்சு போட்டுக்கிடுவோம். நம்மளுக்கு கிரேவின்றதுனால கட் பண்ணலாம் வேண்டாம், பிச்சு போட்டு நம்ம வதக்கிக்கலாம். நம்ம வதக்கி வச்சுருக்கிற தக்காளியை இதில் தட்டில் கொட்டி ஆற விட்டுக்கலாம். ஆறட்டும் கொஞ்சம் நேரம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். அதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற காளானை சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விடுங்க எண்ணெயிலேயே. வதங்கினதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் கொஞ்சம் உப்பும் சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு நிமிஷம் போல் வதக்கிக்கலாம். நான் பெரிய வெங்காயத்தை சதுரமாக நறுக்கி வச்சுருக்கேங்க, அதை சேர்த்துக்கலாம். ஒரு குடமிளகாயும் சதுரமாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டு ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விடுங்க. வதக்கிட்டு அது வெந்துக்கிட்டு இருக்கட்டும். நம்ம ஆற வச்சுருக்கிற தக்காளியை இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. பாருங்க, இது நல்லாவே வதங்கிருச்சு. காளான்லாம் நல்லா கலரே மாறிடுச்சு. அதுமாரி குடமிளகாயும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இதில் முந்திரி பருப்பு, நிலக்கடலை பருப்புலாம் சேர்த்துருக்கிறதுனால இந்த கிரேவி நல்லா ரிச்சாக இருக்குங்க, க்ரீமியாகவும் இருக்கும். இது பிள்ளைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தும் கூட. அதனால் எப்பயுமே ஒரே மாதிரி குருமா செய்யாமல் இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு கப் மட்டும் சேர்த்துக்கலாம். ஏன்னா ரொம்ப சேர்த்தோம்னா அப்புறம் ரொம்ப தண்ணியாயிரும். நல்லா கிண்டி விடுங்க, அடியில் தங்கிடாமல். ஏன்னா இது கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கும், அப்புறம் தங்கிட்டால் அடி பிடிச்சிக்கும். ஒரு 15 நிமிஷம் வேகட்டும். இந்த இதுலேயே பேஸ்ட்லேயே குடமிளகா எல்லாமே வேகட்டும். 15 நிமிஷம் கழித்து 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேக விட்டுக்கலாம். மூடி போட்டு வேக வச்சிடலாம். நல்லா கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் கொத்தமல்லி இலையை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விடுங்க. இப்போ இந்த கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது நெய் சாதம், அப்புறம் சப்பாத்தி, பூரி, நான் இது எல்லாத்துக்குமே இந்த கிரேவி நல்லா இருக்குங்க. இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், குக்கீஸ்வெல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.